உன்ட்ட வெம்ட்டானுனா யாருக்கும் புரியாத பாஷையில பேசிட்டு இருக்காங்க. சேதுக்கு ஒண்ணுமே புரியலல்ல. இதே மாரி தான் சேது வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவங்களோட மொற பொண்ணுன்னு வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து "என்ன உங்கள கைய தொட்டு பார்க்கட்டுமான்னு?" கேட்குறாங்க. "சைட் அடிக்கட்டுமான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு சேது, "நீ சைட் அடிக்காம வேற யார் சைட் அடிக்கன்லாம்?" பேசுறாங்க. இத பார்த்து தமிழோட தங்கச்சி, "என்ன இவ இப்படி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காளே!" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க சேதுவோட சேர்ந்து. அப்ப சேது உள்ள போனோனே, தமிழோட தங்கச்சி வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, "இங்க பாரு, இந்த மாரிலாம் இருக்குது. கிராமங்கள்லாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்க ஊர்ல இதெல்லாம் சகஜமா இருக்கும். இங்கலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து பாகல்ன்னு சொல்லி, பைத்தியம்ன்னு சொல்லி ஹிந்தியில திட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நீ பாகல் நான் திட்டுறேன்னு சொல்லி இவங்க ஒரு புரியாத மொழியில திட்டுறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நீ என்ன புரியாத மொழியில திட்டினல்ல, அதே மாரி நானும் உன்ன புரியாத மொழியில திட்டிட்டேன். சரி, சரி ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க நேரா வந்து ஈஸ்வரிகிட்ட வந்து இந்த மாரி என்ன திட்டிட்டா அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே நான் தலைவலியில இருக்கேன். நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சேதுவ வந்து அவங்க விரும்ப போறாங்க போல. அதனால சேதுக்கும் தமிழ்செல்விக்கும் என்ன பிரச்சனை? அவங்க ஏன் வந்து வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் தனியா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அத புரிஞ்சுக்கிட்ட போஸ் விடாம தமிழ்செல்வி வந்து சேதுவோட பொண்டாட்டி தான். ஆனா அவ வயித்துல வளர குழந்தை வந்து சேதுக்கு பொறக்கலன்னு சொல்லிடுறாங்க. இதுல வந்து அப்பனா வந்து 2 பேரும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. இந்த கதையில ஒரு திருப்பமா வந்து தமிழோட தங்கச்சி வந்து கேட்குறாங்க தமிழ்ட்ட, "நான் வேணா இந்த மாமாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா, அத வந்து அவங்க புரியாத பாஷையில கேட்கறனால சேதுக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனா, உண்மையிலேயே வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து வெளியில இருந்து வந்த ஈஸ்வரியோட அண்ணன் பொண்ணு. நீங்க இந்த சீரியல்ல சுவாரஸ்யமா அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.